வீட்லேயே நல்ல அருமையான நல்ல ரிச்சான சாக்லேட் ஃபட்ஜ் நட்ஸோட எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்னா கண்டிப்பாக அது சாக்லேட்ஸ் தாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பீஸ் சாக்லேட் சாப்பிட்டா அது எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான சாக்லேட் ஃபட்ஜ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். இதில் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். பட் கண்டிப்பாக ரெஃப்ரிஜரேட் பண்ணணும் அதை. ஸோ வாங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அருமையான சாக்லேட் ஃபட்ஜ் வித் நட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்டியான சாக்லேட் ஃபட்ஜ் செய்ய தேவையான நட்ஸை முதல்ல வறுத்துக்கலாம். ஒரு பேனை ஸ்டோவ்ல வச்சு பேன் சூடானதும் 1/2 கப் முந்திரி பருப்பு, 1/2 கப் பாதாம், 1/4 கப் பிஸ்தா சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த பருப்புன்னு தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எல்லா நட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு எல்லாம் ஒரு ட்ரேல ஸ்ப்ரெட் பண்ணி அவனில் வச்சு டோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைக்கிறேன். பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ரஃபாக கட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு சாஸ்பேனில் தேவையான தண்ணியை ஊற்றி தண்ணியை சுட வைங்க. சாஸை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு சூடாக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சாஸ்பேன் மேலே ஒரு கிளாஸ் போல் வைக்கிறேன். கிளாஸ்க்கு பதிலாக நீங்கள் ஸ்டீல் போல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 450 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கேலட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சமைக்க யூஸ் பண்ணுற எந்த டார்க் சாக்லேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு இல்லாத 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறேன். 350 கிராம் கண்டென்ஸ்டு மில்கை ஊற்றிக்கலாம். டைரெக்டாக ஹீட்டில் வைக்காம இப்படி டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். பாருங்க, நம்ம சேர்த்த சாக்லேட்ஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சு வெண்ணெய் கண்டென்ஸ்டு மில்க் கூட நல்லா கலந்து ஸ்மூத்தான மிக்ஸ்சராக கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஸ்டோவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம வறுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் காஞ்ச திராட்சை வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். உங்ககிட்ட கிரான்பெரிஸ், செர்ரிஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கட் பண்ண அளவை விட சின்னதாக நட்ஸை கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த சாக்லேட் ஃபட்ஜை நீங்கள் நட்ஸு சேர்க்காமையும் செய்யலாம். அடுத்து ஒரு ட்ரேயை எடுத்து வெண்ணெயை தடவி கிரீஸ் பண்ணி ஒரு பட்டர் பேப்பர் இல்லைனா ஃபாயில் பேப்பர் போடுங்க. நான் எப்படி பேப்பரை செட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி பண்ணிங்கன்னா திரும்பவும் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபட்ஜ் ஷேப்பும் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபட்ஜ் மிக்ஸ்சரை இந்த டின்னுக்கு மாற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். வெளியே கொஞ்ச நேரம் வச்சு ஆறுனதும் இன்னொரு ஃபாயில் பேப்பரை வச்சு மூடி இன்னொரு 4 மணி நேரம் செட் ஆக விடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட செட் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ அருமையாக செட் ஆகிருக்குன்னு. டின்லேருந்து எடுத்துட்டு ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி உடனே சர்வ் பண்ணுங்கள்.
இந்த சாக்லேட் ஃபட்ஜை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்க இல்லையா, அவ்வளோ அமோகமான ஒரு சாக்லேட் ஃபட்ஜ் ரெசிபி. எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது இந்த சாக்லேட் கண்டிப்பாக குக்கிங் சாக்லேட் வாங்கிக்கோங்க, நல்ல குவாலிட்டி சாக்லேட் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரமாதமாக வரும். செஞ்ச உடனே நல்ல சின்ன சின்ன க்யூப்ஸாக இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு நல்ல ஏர்டைட் டப்பாவில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.